நமசிவாயம் நமசிவாயம். அன்பு பக்தர்களே, மார்கழி மாத ராசி பலன்கள். பொதுவாக இந்த பிரபஞ்சம் அன்னை வாராகியின் வசமானது. அடியனுடைய உபாசனை தேவதை, என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய அனுகிரகத்தோடு இந்த மார்கழி மாத ராசி பலனை தொடங்குகின்றேன். பிரபஞ்சம் வாராகியின் வசமானது. நாம பார்க்க இருக்கின்ற தலைப்பு மார்கழி மாத ராசி பலன். எத்தனை மாசங்கள் இருந்தாலும் அந்த எல்லாருமே வாழ்க்கையில பெரியவங்கலாம் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சமாவது புண்ணியம் பண்றா, கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணு, வெறும் பாவத்தையே பண்ணாத, ஆனால் நீ கொஞ்சமாவது ஏதேனும் ஒரு தான தர்மம்னு கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்துக்கோ, அதை உன்னை காப்பாற்றும் அப்படின்னு வாழ்க்கையை வாழக்கூடிய வழிமுறையை நம்ம பெரியவங்க முன்னோர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி அவங்களால நம்ம சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ சாதாரண மனித வாழ்க்கைக்கே ஒரு புண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதே போல் இது எல்லா இடத்திலும் இருக்குது. மாதத்தில் மிக ஒரு புண்ணியமான மாதம்னா அது மார்கழி மாதம். அப்போ மற்ற மாதங்கள்லாம் பாவத்தை செய்யக்கூடியதா சாமின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இப்போ புரட்டாசி மாதம் ரொம்ப உயர்ந்ததாச்சு, அதுவும் கொஞ்சம் நல்ல மாதம் தானே, அது பித்ருக்களுக்கு உடையது, அது இன்னும் வசதியானது. ஆனால் இந்த மார்கழி மாதம் என்பது தெய்வ வழிபாட்டுக்கு உரியது, புண்ணியமான மாதம். சார், ஒரு ஜாதகர் நம்மக்கிட்ட வராது, ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஒரு உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்மக்கிட்ட வராங்க, ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க, அவங்களுடைய துன்பத்தை சொல்கிறார்கள், தற்சமயம் வாழக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலையை சொல்கிறாங்க. ஜாதகம் பார்க்குறோம், நம்ம என்ன சொல்லுவோம், சார் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு பூஜை பண்ணுங்க, ஹோமம் பண்ணுங்க, அல்லது இந்த ஆலயம் சென்று வாருங்கள், இங்கே போய் தீபம் போடுங்க, இல்லை இங்கே உட்காந்து போய் அழுதுட்டு வாங்க. இப்போ பரிகாரம் சொல்லி கொடுக்குறோம். அந்த பரிகாரம் எதை சார்ந்ததுன்னா ஆலயத்தை சார்ந்தது. அந்த ஆலய வழிபாட்டிற்கு மகுடம் சூட்டுகின்ற ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம். ஸோ இந்த மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு சொல்வதிலே எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா வைகுண்ட ஏகாதசி. அற்புதமான நாள். ஜனவரி மாதம் இந்த மார்கழி கடைசியில் வருது, 28 தேதிக்கிட்ட வருது வைகுண்ட ஏகாதசி. அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. மிகப்பெரிய பாவத்தை செய்தவர்கள் கூட பெருமாளுடைய பெரும் கருணையினாலே, மகாவிஷ்ணுடைய பெரும் கருணையினாலே, கிருஷ்ண பரமாத்மா ராமர் அவனுடைய பெரும் அனுகிரகத்தோடு பாவத்தை செய்தவர்கள் கூட ரட்சிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை வைகுண்ட ஏகாதசி இந்த மார்கழி மாதம் வருது. அதே போல ஆடல் அரச பெருமான் என்று சொல்லக்கூடிய நர்த்தனம் ஆடக்கூடிய அம்பலவான பெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம், அதுவும் மார்கழி கடைசி 29 தேதி கிட்ட வருது. ஆருத்ரா தரிசனம் அது அற்புதமான புண்ணியம். அதே போல ஹனுமன் ஜெயந்தி அமாவாசை அன்றைய தினம் வருகிறது ஹனுமன் ஜெயந்தி. அப்போ பேர் தான் மார்கழி மாதமே தவிர முழுக்க 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 தெய்வ வழிபாட்டினாலே மனித உயிர்கள் படுகின்ற துன்பத்தில் இருந்தும் அந்த கர்மாக்கள் இருந்தும் ஓய்வு பெறுவதற்காக நம்முடைய ஜோதிட சாஸ்திரம், வானிலை சாஸ்திரம் வகுத்து கொடுத்த ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 16ஆம் தேதி முதல் மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி 11ஆம் தேதி வரலும் கிரகமாளிகா யோகம் அப்படின்னு ஒன்று நடக்குது. மார்கழி 1லேருந்து மார்கழி 11 வரலும் கிரகமாளிகா யோகம். என்ன சாமி கிரகமாளிகா யோகம்னா, வரிசையாக கிரகங்கள் அமைந்திருப்பது. துலாம் விருச்சிக ராசியிலிருந்து மீன ராசி வரை 5 பாவகட்டங்களிலும் மாலை கோர்த்தார் போல அற்புதமாக அந்த கிரக அமைப்புகள்லாம் அமைந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதும் போல ரிஷபத்திலே குரு பகவான், கடக செவ்வாய் அமைந்திருக்கிறார். அதோடு கூட கன்னியில் கேது, புதன் பகவான் விருச்சகத்திலும், சுக்கிர பகவான் மகரத்திலும், சூரியன் தனுசு ராசியிலும், சனி கும்பம், மீனத்திலே ராகு. அப்போ முதல் 15 நாட்கள் மார்கழி மாதம் அற்புதமான கிரக அமைப்பு.
யாரெல்லாம் இந்த முதல் 15 நாட்கள் பயன்படுத்திக்கிறீங்களோ, காலம்பரம் 4 மணிக்கு எழுந்து கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறீங்களோ, தீபம் போகிறீங்களோ, யார் 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வீட்லேயோ கோவில்லையோ போய் தீபம் போட்டு வரீங்களோ, நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும். கிரக அமைப்பு அப்படி இருக்குது, நான் சொல்லலைங்க. இதெல்லாம் ஜோதிட சூக்ஷ்மங்கள், இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஜோதிட ரகசியங்கள். நான் என்ன சாமி பண்ணணும், வெற்றி பெறணுமே, நான் ஜெயிக்கணுமே, நான் தோத்துக்கிட்டு இருக்கேனே, நான் ஜெயிக்கணுமாச்சே சாமி, என் கஷ்டம் விலகணுமே சாமி அப்படின்னு நீங்கள் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பர்களே இந்த முதல் 11 நாட்கள் தீபம் போட்டு பாருங்கள். சார், ஒரே 1% உங்கள் வாழ்க்கை மாறலன்னா நீங்கள் என்ன ஏன் சாமி இப்படி சொன்னீங்கன்னு எனக்கு கேளுங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் சிறப்பாக உள்ளன. சரி, வாருங்கள் நண்பர்களே, இந்த புண்ணிய மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு எப்படி இருக்கு, உங்க ராசிக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களே, மார்கழி மாதம் அற்புதமான மாதம். இந்த மாதம் கடகராசிக்கு தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். இப்போதான் ஒரு 1/2 மணி நேரம் முன்பாக, ஷூட்டிங்க்கு முன்பாக கூட சினிமா துறையை சார்ந்த பிரபலமான ஒரு டைரக்டர், கடகராசி, மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் கொடுத்தவர். அடுத்து அவருக்கு சட்ட சிக்கல்கள். இத்தனை நாளாக அவங்களுக்கு உதவி செய்த ஃபைனான்சியரோ இல்லை ப்ரொடியூசரோ அந்த ஹீரோ இவங்கெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கிக்கிறாங்க. அவர் மன வலியை கொடுக்கிறது. அடுத்து நம்ம ஜெயிக்கணும் சார், இன்னொரு வாட்டி இவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் சாமி, நம்பிக்கையோடு வந்தாங்க. வழி சொல்லி அனுப்பியிருக்கிறோம். நிச்சயமா அடுத்து அவங்க ஜெயிக்கிறதுக்கான வழியை காமிச்சிருக்கிறோம். தொழில் செஞ்சு அவங்க பிழைக்கிறதுக்கான ஒரு வழியை காமிச்சிருக்கிறோம். நேற்றைய தினம் கூட நம்ம இங்க செங்கல்பட்டு அந்த சைடு போகும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஷூட்டிங். அப்போ கடகராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதம் உங்களுடைய தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். நான் நடந்ததை சொன்னேன், என்கிட்ட என்ன வந்தாங்களோ அதை அவங்களுக்கு ஒப்பிச்சேன். ஏன் அதை சொன்னேன்னா, 10ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மார்கழி மாதம் அதிகமானதாக இருக்கும். 10ஆம் பாவம் என்னங்க? கர்மஸ்தானம். 10ஆம் பாவம் என்னங்க? தொழில். அப்ப கடக ராசி என்பர்களே, தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடகராசி என்பர்களே, உங்க ராசியில் ராசிக்கு 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கடகத்தில் அமைந்திருக்கிறார். சார், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் இருக்கட்டும். செவ்வாய் கடகத்தில் நீச்சம். ஆனால் 10ஆம் அதிபதி, அதாவது ராசிக்கு 5ஆம் அதிபதி பாவராக மாறி விடுகிறார். பாவாதிபதி நீச்சம் பெறுகின்ற காரணத்தினாலே கிரகத்தின் சுபத்தன்மை மேல் ஓங்குகிறது. சார், 5க்கும் 10க்கும் உடைய கடகராசியாக இருப்பார்களே, ஆனால் 5க்கும் 10க்கும் உடைய செவ்வாய் பாவி, முழு பாவி. அந்த செவ்வாய் அந்த கடகராசியில் நீச்சம் பெறுகின்ற பொழுது, 10ஆம் அதிபதி ஒரு பாவர் நீச்சம் அடைகின்ற பொழுது அந்த பாவத்தன்மை குறைந்து சுபத்துவம் அல்லது புண்ணியம் அதிகரிக்கிறது. அதோடு மட்டுமல்ல, குருக்கு 3-11 இருக்காரு. இந்த பக்கம் சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் தொடர்பு ஏற்படுகிறது. செவ்வாய்க்கு தொடர்பு ஏற்படுகிறது. சமசப்தமா பார்வை அங்கே விழுகிறது. அப்ப கடக ராசி என்பர்களே, நீங்க தொழில்ல கஷ்டப்படக்கூடியவரா? நீங்க செய்யற தொழில் உங்களுக்கு சரியில்லையா, சரியா போலையா? தொழில் நல்ல தொழில் சாமி, இதை வச்சுத்தான் நான் இத்தனை நாளா எல்லாத்தையும் நான் காப்பாத்தினேன். குடும்பத்தை காப்பாத்தினேன், என்னை காப்பாத்திக்கிட்டேன், சொத்துக்கள்லாம் வாங்கி போட்டேன். எல்லாமே இந்த தொழில் தான் எனக்கு கொடுத்தது. என்னுடைய அடையாளம் என்னுடைய தொழில் தான். என் பேர் கிருஷ்ணசாமின்னு சொன்னால் யாருக்கும் தெரியாதுங்க. அந்த கடை ஓனர் இருக்காருங்க அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். அந்த நகை கடைக்காரர் இருக்காரு, அந்த ஜவுளி கடைக்காரர் இருக்காரு, அந்த கம்பெனி ஓனர் இருக்காரு, அந்த ஹவுஸ் ஓனர் இருக்காரு, இப்படி சொன்னாதாங்க தெரியும். அப்போ
கடகராசி என்பவர்களே, தொழில் அமைப்புகள் எல்லாம் சமீப காலமாக சரியில்லையா? இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும், அமையும். சார், உங்களை தொழிலை எத்தனை பேர் காலவாரி விட்டிருந்தாலும் கவுத்திருந்தாலும் அல்லது எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் செஞ்சும் உங்களால் முன்னுக்கு வர முடியலையா? என்னை யாரும் கால் வரலை, என்னை யாரும் கால் இழுத்து விடலை, எனக்கு யாரும் அகைன்ஸ்டாக இல்லை, மாறாக எனக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் என்னால் முன்னுக்கு வர முடியல சாமி. இது கடகராசி. அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, கண்ணுக்கு தெரியாதவனா சப்போர்ட் பண்ணுறான். நல்லா இருக்கட்டும் சார், நல்லா இருக்கட்டும் சார், நல்லா வருவீங்க சார், நீங்கள் சார் ரொம்ப உழைப்பாளி சார், நல்லா ஜெயிக்கட்டும் சார். அவர் எல்லாரும் நல்லது நினைக்கிறாங்க, எல்லாரும் வாழ்த்துறாங்க, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் நான் தொழிலில் ஜெயிக்க முடியல. அந்த மாதிரி இருக்கா? இதே தான் ஜாப், இதே தான் ஃபேமிலி. அப்போ எல்லா எதிரிகள் இருந்து தோற்பது என்பது வேறு, எல்லாருடைய சப்போர்ட்டும் இருந்து ஜெயிக்க முடியாத இடத்தில் இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களே, இதெல்லாம் கர்ம வினைகள். இதுதான் சொன்ன 5-10 கூடிய செவ்வாய் கடகத்தில் இருக்காருன்னு சொன்னேன். அப்போ இதெல்லாம் தான் அங்கே காரகத்துவம், இதெல்லாம் தான் அங்கே காரணமாக அமைகிறது கடகராசி அன்பர்களே. அப்போ இந்த மார்கழி மாதம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழியை பொறுத்தவரையிலே கடகராசிக்கு சிறப்பான ஒரு ஜீவனம் செய்வதற்கு, தொழில் செய்வதற்கு, வருமானம் செய்வதற்கு, வருமானம் 10 காசு சம்பாதிக்கிறதுக்கான கால நேரமாக அமைகிறது. அற்புதமான கால நேரம். உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், குறிப்பாக புதிய வருமானம் இருக்கும். எத்தனையோ தொழில் அப்படியே முடங்கி போயிருக்கு, ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாக இருக்குது. அதெல்லாம் தூசி தட்டி எழுப்புற மாதிரி நம்ம பூஸ்டப் பண்ணி எழுப்பணும். அப்போ அதை போல் தொழில் முடக்கமா, குடும்பம் முடக்கமா இருக்கா, அல்லது வேலை வாய்ப்புகள் முடக்கமா இருக்கா? அப்போ அந்த தொழில் அமைப்புகள், உத்தியோகம், வேலை வாய்ப்பு, இதை முடக்கு நீங்கி வாழ்க்கையில் ஒரு புதிய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைகிறது. கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பத்திரிகை துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க, அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க, அதே போல் அரசு அதிகாரிகள் அல்லது பிரைவேட் ஜாபில் நல்லா உயர்ந்த பதவியெல்லாம் ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கடகராசியாக இருப்பார்களே. ஆனால் வருமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கா? நிச்சயமாக அதெல்லாம் சரியாகும். கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எந்த நாடுகளில் இருந்தாலும் சரிதான், உள்நாடோ வெளிநாடோ, பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு தொழில் நல்லா நடந்துக்கிட்டே இருக்கு, திடீர்னு தொழில் கட்டுப்படுது, மங்குதுன்னா இத்தனை நாள் உங்களை வாழ வச்ச அந்த பூமிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, பூமி இடதோஷத்தை நீங்கள் கவனிக்கணும்னு அர்த்தம். அதை விட்டு நீங்கள் கணபதி ஹோமம் பண்ண, நாகரோகம் பண்ணால் பிரச்சனைக்கு அது தீர்வே இல்லை. பூமி தோஷம் சார், இடதோஷம் சார், செய்வினை கோளாதுங்க சார். அப்போ இதை போல் உங்களை எடுத்து சொல்லுவதற்கு ஒரு நல்ல குருமார்கள் வேண்டும். உங்களுக்கு சரியான வழி காட்டுவதற்கு நல்ல குருமார்கள் வேண்டும். அவங்க இடத்துல உங்களுக்கு நல்ல குரு அமையணும், அதான் முக்கியம். பணங்காசு செலவு பண்ணி பிரயோஜனம் பண்ண, தீர்க்கமாக இப்படித்தான் உங்களுக்கு இருக்கும், இதை நீங்கள் செய்யுங்க, இதை செஞ்சால் நீங்கள் முன்னுக்கு வரலான்னு தடையை விலக்கி ஒளியை காட்டக்கூடிய குருமார்கள் உங்களுக்கு அமையணும். நிச்சயமாக
கடக ராசி அன்பர்களே, உங்களுக்கு நல்ல குருமார்கள் அமைவார்கள். உங்களுக்கு நல் வழி பிறக்கும், நல்லது நடக்க போகுது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இது ஆணோ பெண்ணோ, யார் குடும்ப பெண்களோ கன்னியா பசங்களோ, எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் கடகராசிக்கு நல்லது நடக்க போகுது, உங்களுக்கு நல்ல குரு கிடைப்பார் என்பதை சொல்லிக்கொண்டு, அவர் மூலமாக உங்களுக்கு நன்மையும் நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, உங்களுடைய கேள்விகளை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.